ஹாய், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்ணணும் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். மஷ்ரூம் ஒரு 1/2 கிலோ மஷ்ரூம் போதும். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு கொஞ்சம் தேவைக்கு, எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போதும், ரிஃபைண்ட் ஆயில். பெரிய வெங்காயம்லாம் இதுக்கு யூஸ் பண்ணணும், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி, ஒரு சில் தேங்காய், ஒரு 4 முந்திரி, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 3 போதும், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 சிவப்பு மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போதும், 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ நம்ம இதெல்லாம் வதக்க போகிறோம்னா இது எல்லாத்தையும் வதக்க போகிறோம். வதக்கி அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்க போகிறோம். இப்போ இந்த வடைச்சட்டி வச்சுருக்கேன். இதில் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன், 4 ஸ்பூன் எண்ணெய். இதில் நம்ம தாளிக்க போகிறது சோம்பு, இது எல்லாம் போட்டுடணும். மிளகு, வதங்கணும். வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போதும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு பட்டை போதும், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சிவப்பு மிளகா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு. அடுத்தது நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கணும். ஓரளவுக்கு வெந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது தக்காளி, கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாசம் போகணும். இதுக்கப்புறம் இந்த தேங்காயும் முந்திரி பருப்பும் போடணும்.
வதங்கணும். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம கருவேப்பிலை, அப்புறம் எடுத்து மஷ்ரூம் எடுத்து போட்டுடணும். மஷ்ரூமை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் இந்த மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் உப்பு, நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு குழம்பு இருந்தால் போதும். இருக்கிற கொத்தமல்லி, கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பத்தலைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். இன்னும் 2 விசில் போதும். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா 2 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மஷ்ரூம் குழம்பு ரெடி. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம், சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மஷ்ரூம் குழம்போ இல்லை மஷ்ரூம் கிரேவியோ மஷ்ரூம் பிரியாணியோ வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கணும். உடம்புக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் குழம்பு தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி கூட ஊற்றி சாப்பிட்லாம். கமெண்ட்ஸை எழுதி அனுப்புங்க. காயத்ரி சமையலில் வந்து இன்றைக்கி மஷ்ரூம் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு காமிச்சேன். தேங்க்யூ.